அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நமஸ்காரங்களோடு எப்பவுமே நம்ம தொகுப்புல இந்த மூலிகளுக்கெல்லாம் அரசரான அருகம்பில்லை வணங்கிதான் நம்ம ஆரம்பிப்போம். இந்த அருகம்பில்லினுடைய மகத்துவம் எல்லாத்துக்குமே தெரியும். மலைப்பகுதி, நீர்ப்பகுதி எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தது இந்த அருகம்பில். அதனாலதான் மூலிகைகளுக்கெல்லாம் அரசரான அருகம்பில்லை வணங்கி, சித்தர்களுக்கெல்லாம் அரசரான அகத்திய முனிவரை வணங்கி, சித்தர்கள் போற்றி சித்தர்கள் போற்றி என்று கூறி இந்த அற்புதமான ஒரு தொகுப்பை நம்ம இந்த தொகுப்புல பார்க்க இருக்கோம். அதாவது வெரிகோரிசியஸ் என்று சொல்லக்கூடிய கால், கை, இதுல வரக்கூடிய நரம்புகளினுடைய புடைப்புகளை பற்றி, அதாவது அந்த நரம்புகளுடைய தடிப்பங்களை பற்றி தான் இன்னைக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுக்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு வேண்டிய என்னென்ன சித்த மருத்துவம் வேணுங்கிறத நான் உங்களுக்கு எல்லாம் பகிர்ந்துக்குவோம். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இது கற்றலை, இது எல்லாத்துக்குமே தெரியும். கற்றலை இது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சமைக்கிற கேரட், அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லு உப்பு, இது கல்லு உப்பு, இந்த கல்லு உப்பு, இது எல்லாமே நமக்கு ஒரு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சித்த மருத்துவங்கள். அது இல்லாம ஆரஞ்சு பழம், கமலா ஆரஞ்சுன்னு சொல்லக்கூடிய கமலா ஆரஞ்சு, இதுங்கெல்லாம் பத்தி தான் இந்த தொகுப்புல ரொம்ப அற்புதமா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த தொகுப்புக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஒவ்வொரு தொகுப்புலையும் எக்ஸ்பிளைன் பண்றோம், புரியுதுங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாக்குறீங்க, இதுதான் நரம்புகள், நல்லா தெரியும் பாருங்களேன். இதுதான் நரம்புகளினுடைய இரத்த ஓட்டங்கள். அதாவது தமனி இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கிட்டு வரும், இந்த சைடு பாத்தீங்கன்னா இங்கிட்டு வரும். இந்த தமனி நேரா போயிட்டே இருக்கும். இது எல்லாமே நமக்கு உடம்பினுடைய அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய தமனி. இது பாத்தீங்கன்னா சின்னதா நம்ம தசைகளுக்கு பக்கத்துல ஒரு சின்ன சின்ன நரம்புகள் இருக்கும். இது தசை நார்கள் சேர்ந்த நரம்புகள். இது என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்களை எடுத்துக்கொண்டு மறுபடி நுரையீரல் வழியா இதயத்துக்கு போய் திரும்ப நல்ல ரத்தத்தை கொடுக்கும். அப்ப போற வழியே திரும்பவும் அந்த ரத்தம் போகாது. அங்க இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சிரைகள் வழியா தான் அது எடுத்து, பக்கத்துல இருக்க பாத்தீங்கன்னா சின்ன வைன்ஸ் இருக்கும், அது நம்மளுடைய சதை பகுதியோட சேர்ந்து இருக்கும். இது மெயின் வேணும், இதான் தமனின்னு சொல்றது. இந்த தமனியை தான் நம்ம நாடி பிடிப்பு பார்க்கறதே தமனி தான். இது எந்தெந்த இடத்துல நாடி பிடிப்பு பார்க்கலாம் அப்படிங்கிறது அதையும் சொல்றேன் நானு. இப்ப இதை பார்த்தோம். இதை பாத்தீங்கன்னா எதுல நமக்கு பிரச்சனை வரும்னு கேட்டீங்கன்னா, இந்த சின்ன, அதாவது இந்த தசை பகுதிகளுக்கு பக்கத்துல ஓடக்கூடிய இந்த சிரைகள், அதாவது இந்த வைன் நரம்புகளில் தான் நமக்கு அந்த தடிப்புகள் வரும். இந்த தமனியில தடிப்புகள் வராது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தமனியில நமக்கு தடிப்புகள் வராது. அதாவது இது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை கொண்டு போய் செல்லக்கூடிய இடத்தில்தான் அந்த முடிச்சா அல்லது ஒரு மாதிரி பச்சை கலரா இருக்கும் அந்த நரம்புகள் எல்லாம். அது மாதிரி அதுல இந்த முட்டைகள்லாம் பாத்தீங்கன்னா கால் அந்த மடக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும் ஒரு சில பேத்துக்கு. அதே மாதிரி கையில இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் வருதுங்கிறதையும் நான் சொல்றேன். இது எப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுதான் இப்ப இந்த கை நரம்புகள்லயும் வரும், இந்த கைகள்லயும் பச்சை பச்சையா ரத்தம் அந்த முடிச்சுகள் வரும். இது வெரிகோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை நரம்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம். அதாவது எப்படி நமக்கு இன்சுலின் சுரக்கலைன்னா நமக்கு சர்க்கரை கரெக்டான முறையில வரலையோ, அதே போல இவங்களுக்கு இந்த தசை நரம்புகள் சரியான முறையில இயங்காததனால் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பச்சை நரம்புகளினுடைய ஒரு தாக்கம் ஏற்படும். அதுதான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாதிரி கட்டிகள்லாம் வருது சார். இந்த கட்டிகள் பாத்தீங்கன்னா இந்த கட்டிகளுக்கும் இந்த வைனுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. அது கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த கொழுப்பு கட்டி கேன்சரா கூட மாறுமா? மாறாது. அதே மாதிரி இந்த வெரிகோசிஸ் நரம்புகள் பெரிய நோயை உண்டு பண்ணாது. ஆனா என்ன பண்ணும், வலிக்கும், அதுக்கு நம்ம கால் கொஞ்சம் மதப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். வெரிகோசிஸ் நோயினால உயிருக்கு ஆபத்து வருமா? கண்டிப்பா வரவே வராது. எந்த பயமும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அதை பதிவு பண்ணி வச்சுக்கணும். சரிங்க, இப்ப இந்த வெரிகோசிஸ்னுடைய ஒரு அற்புதமான விளக்கத்தை நம்ம பார்த்துக்கோம், புரியுதுங்களா? இப்ப இது யார் யாருக்கு எப்பெல்லாம் வரும் அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நேரம் நின்றுகிட்டு வேலை செய்யக்கூடிய
நபர்களுக்கு இந்த வெரிகோசிஸ் நோய் வரும். அப்புறம் ரொம்ப நேரம் அமர்ந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இந்த வெரிகோசிஸ் நோய் வரும். ரொம்ப கோவப்படுற டென்ஷனானவங்களுக்கு இந்த வெரிகோசிஸ் நோய் வரும். உடம்புல ஆரோக்கியமான ஒரு சத்து இல்லாததனால் இந்த வெரிகோசிஸ் நோய் வரும். அப்புறம் உடலினுடைய உணவு பரிமாற்றங்கள் சரியான முறையில இல்லைனாலும் இந்த வெரிகோசிஸ் நோய் வரும். புரியுதுங்களா? இப்படிதான். அதாவது அதிகமா நின்றுகிட்டு இருக்கவங்க, அதிகமான நடைப்பயணம் இல்லாம நின்றுகிட்டே இருக்கிறவங்க, உட்கார்ந்துக்கிட்டு வேலை செய்யறவங்க, ஒரு பயிற்சி இல்லாதவங்களுக்கு இந்த நோய் வரும். இந்த நோய் இன்னொன்னு பாரம்பரியமாகவும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். பாரம்பரியமாகவும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது மறுபடியும் நான் சொல்றேன், இது ஒரு நோய் கிடையாது. இது அந்த நரம்புகளினுடைய ஒரு சரியான முறையில் இரத்த ஓட்டங்கள் செல்லாததனால் அங்கே நின்று தேக்கமாய் போகிறது அந்த முடிச்சினுடைய ஒரு வரை. எப்படி ஒரு பைப்ல தண்ணி வந்துட்டே இருக்கும், அந்த பைப்ல நேரா பைப்ல வரும்போது சின்னதா ஒரு அந்த இடத்துல போனோம்னா ஒரு குச்சியோ அல்லது ஏதோ ஒரு தூசியோ மாட்டிக்கிச்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் தடங்கள் ஏற்படுது பார்த்தீங்களா? ஒரு மாதிரி குமிழ் ஏற்படும், அந்த இடத்துல ஒரு குமிழா வரும். அப்படிதான் இந்த நேரா வரக்கூடிய ரத்தத்துல அங்க ஏற்படக்கூடிய ஒரு சின்ன தாக்கத்தினால், அதாவது நம்ம நின்றுட்டே இருக்கிறதுனால, உட்காந்துட்டே வேலை செய்யறதுனால, மறுபடி குடும்ப பரம்பரையினால, உணவு கட்டுப்பாடுகள் இல்லாதனால, ஒரு சில பேர்த்துக்கு தீய வஸ்துகள்னாலையும் வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. மது பழக்கங்கள், புகையிலை பழக்கங்கள்னாலும் இந்த வெரிகோசிஸ் நோய் கண்டிப்பா வரும். இதுதான் முக்கியம். இது எத்தனை வயசுல சார் வரும்? இதுக்கு வயசு கிடையாது. சப்போஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேலேயும் ஒரு சில பேர்த்துக்கு சின்னதா பச்சை நரம்புகள் ஓடும், 40 வயசுக்கு மேலேயும் அதிகமா வரும், 60 வயசுக்கு மேல நல்லா தெரியும். இப்படிதான். இது நான் தான் சொன்னேன், இந்த வெரிகோசிஸ் ஒரு நரம்புகளினுடைய தாக்கம் தான். அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நரம்புகளுடைய தாக்கம் புரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல முறைகளில நம்ம இதை கடைப்பிடிக்கலாம். எப்படியெல்லாம் குணப்படுத்தணுங்கிறதெல்லாம் நிறைய முறைகள் இருக்கு. அதையும் நம்ம இப்ப விளக்குவோம். இப்ப நம்ம அதுக்கு முன்னாடி நாடிகள் எங்கெங்க பார்க்கலாம் அப்படிங்கறதுதான். நம்ம இந்த வெரிகோசிஸ் நோயினால் நமக்கு நாடிகள் பார்க்க முடியுமா? கண்டிப்பாக பார்க்கலாம். இது தமிழையும் சொல்லிட்டேன். நாடிகள் பார்க்கக்கூடிய இடம் எங்கன பார்க்கலாம், அதாவது மணிக்கட்டு மெயினான பகுதி, மணிக்கட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கழுத்து பகுதி, கழுத்துல இங்க கை வச்சு பாத்தீங்கன்னா நாடி துடிப்பு நல்லா தெரியும். அப்புறம் கீழ் பாதத்துக்கு மேல உள்ள இந்த கால் பகுதியில இப்படி கையை வச்சு பாத்தீங்கன்னா நாடி துடிப்பு தெரியும். இப்படிதான் ஒவ்வொரு முக்கியமான இடத்துல இந்த தமனிகளினுடைய ஓட்டம் எங்க அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் நாடி துடிப்பினுடைய அந்த வேவ்ஸ், அதாவது வாத பித்த ஸ்லோத்ம நாடியினுடைய அந்த சதவிகிதங்கள் 1:2:3 அப்படி இந்த சதவிகிதங்களினுடைய அழுத்தம் கரெக்டாக போய் கொண்டிருக்கும். நான் சொல்ற மாதிரி அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய நரம்புகளினுடைய அந்த சதைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நமக்கு தீயதை எடுத்து செல்லக்கூடிய நரம்புகளினால் அங்கே ஏற்படக்கூடிய ஒரு சத்து குறைபாடு, அல்லது இது மாதிரி நின்றுகிட்டே வேலை செய்யறது, உட்கார்ந்துகிட்டே வேலை செய்யறது, இந்த மாதிரிதான் இருந்தால் அவங்களுக்கு இது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது பெரிய நோய் கிடையாது. நோயே இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நம்ம பெரிய நோயின்னு சொல்ல முடியும்? நோயே கிடையாது. இதுக்கு என்ன சார் அப்படின்னா, இதுக்குதான் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்கு, பயிற்சிகள் இருக்கு, யோகா பயிற்சிகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் தான் இந்த வகுப்புல நம்ம பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில நம்ம இந்த வகுப்பை நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி இப்ப நான் சொன்னது போல இந்த வெரிகோசிஸ் வேற, கொழுப்பு கட்டி வேற, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் தடிப்பு வேற, இதெல்லாம் நம்ம ஒன்னா சேர்த்துக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொழுப்பு ரவுண்டா கொழுப்பு கட்டிக்கையா இருக்கும், அது ஒண்ணுமே பண்ணாது. அது உடம்புக்குள்ள இருக்க கொலஸ்ட்ரால் அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால தேங்கி போய் கொழுப்பு கட்டி இருக்கும். அந்த கொழுப்பு கட்டியை நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, அது தொந்தரவு பண்ணுனா ஏதாச்சும் நம்ம அதை எடுத்துக்கணும், இல்லைன்னா அந்த கொழுப்பு கட்டி ஒண்ணுமே பண்ணாது. அது சதையோடு சேர்ந்தது. அது தமனைக்கு போகாது, எலும்புக்குழு போகாது, எதுவுமே போகாது. அந்த கொழுப்பு கட்டி தானாக தெரியும். அது ரொம்ப பேர்த்துக்கு கொழுப்பு கட்டி முதுகு பக்கம் இருக்கும், அப்புறம் வயிற்றுல பகுதியில அந்த கொழுப்பு கட்டி இருக்கும். ஒரு சில பேர் இந்த கொழுப்பு கட்டி பின்னாடி ரொம்ப நாள் ஆச்சுன்னா இது ஏதாவது பெரிய நோயில கொண்டு விடுமோ? கண்டிப்பா விடாது. ஆனா நீங்க என்ன பண்ணணும், அந்த கொழுப்பு கட்டிக்கு வறுத்த பொருள் எதுவும் சாப்பிடக்கூடாது, ஸ்ப்ரே பண்ண பொருள் சாப்பிடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வறுத்த பொருளை அவியல் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. எண்ணெய் நிப்பாட்டிடணும். அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கொழுப்பு சம்பந்தப்பட்ட பொருள்களை நிப்பாட்டிட்டோம்னா ஒரு நேரத்துல தானா கூட அந்த கொழுப்பு கட்டி கரைஞ்சுக்கும்.
புரியுதுங்களா? இது போலதான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்ப இதுக்கு என்ன ஒரு சாதாரண பயிற்சியை எடுத்துக்கலாம்னா, இதுக்கு மேக்சிமம் நோயில் இந்த ஒரு வெரிகோசியஸை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பயிற்சிகள்ல தான் அதிகமா இதை குணப்படுத்த முடியும். மருந்துகள் ஓரளவுக்கு தான் அதை சப்போர்ட் பண்ண முடியும். எப்படி சார் அதை குணப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒண்ணு வேணாம். இப்ப இந்த இடத்துல ஒருத்தருக்கு வெரிகோசியஸ் இருக்கு, ஒண்ணு வேணாம், இப்படி தட்டிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. இப்படி தட்டிக்கிட்டே அந்த தட்டுறதை இப்படி நீ விட சொல்லுங்க. அதை நீ விட்டுட்டு அந்த நரம்பை தட்டிக்கிட்டே அப்படி நீ விட்டுக்கிட்டே இருந்தோம்னா குறைஞ்ச நாள்ல என்ன பண்ணோம், அந்த ரத்தத்தினுடைய தாக்கம் சீரான நிலைக்கு வந்துடும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். அதாவது காலில் இருக்கிறவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மெதுவா அப்படி தட்டி விட்டு அந்த கால் பகுதியை அப்படி வருடி விடணும். கால் பகுதி என்ன பண்ணணும், அப்படி வருடி விடணும். மெதுவா வருடி விட்டோம்னா அந்த நரம்புகளினுடைய தடங்கள் இல்லாம ரத்த நாளங்கள் நிறைய வேலை செய்யும்போது தானாக அது சுருங்கிடும். அதனாலதான் என்ன பண்றோம், ஒரு சில பேர்த்துக்கு வெரிகோசிஸ்காரங்களுக்கு அதாவது ஒரு எலாஸ்டிக் மாதிரி மேல போட்டுக்குவாங்க. நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, தட்டுறது மாதிரிதான் அந்த எலாஸ்டிக் போட்டுக்கிறது. அதாவது நீ கப்னு சொல்றோம்ல, இந்த கைக்கு காலுக்குலாம் நீ கப் போடுற மாதிரி வெரிகோசிஸ்காரங்களுக்கு அந்த கப்பு போட்டுக்கோங்க, காலில் கப்பு போட்டுக்கோங்க. அப்ப அந்த கப்பு போடும்போது என்ன ஆகும், அங்கே அமுக்கப்படும் போது அது சீரான நிலையில ரத்த ஓட்டங்கள் ஓடும். இதான் முதல் சிகிச்சை. அதாவது அவங்களுக்கு செய்யக்கூடிய முதல் சிகிச்சை, காலில் ஒரு இது வாங்கி பேண்டேட் வாங்கினாலும் சுத்திக்கலாம், இல்லைன்னா அந்த வெரிகோசிஸ் தனியா வந்து அந்த பெல்ட் வைக்குது, அதை வாங்கி காலில் மாட்டிக்கிட்டாலும் இந்த நரம்புகள் அமுக்கப்படும் போது சீராக முறையில் ரத்தங்கள் இயக்கப்படும். இதுதான் நம்பர் 1 முறையில அதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு முதன்மையான ஒரு தீர்வு. புரியுதுங்களா? எல்லாரும் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, நீங்கள் எல்லாம் நிறைய பக்கம் பார்த்திருப்பீங்க. இது கால் வரலையும் போட்டிருப்பாங்க. அவங்க டீ மாஸ்டரா இருந்திருப்பாங்க, டீ அடிச்சுக்கிட்டே நின்றுட்டே இருந்திருப்பாங்க, அவங்க காலில் போட்டிருப்பாங்க. அந்த கண்டக்டர் எப்பவும் பாருங்க, அவருக்கு ஒரு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா அது மாதிரி வரும் நின்றுகிட்டே இருக்கிறதுனால. இது போல வாட்ச்மேன் பாத்தீங்கன்னா காலில் போட்டிருப்பாங்க, ஏன்னா அவங்க நின்றுட்டே இருக்கிறதுனால அந்த அந்த தாக்கம் அவங்களுக்கு வரும், அவங்களாம் காலில் போட்டிருப்பாங்க. அப்ப இது முதல் தீர்வு இதுக்கு, அந்த எலாஸ்டிக். அப்ப ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இது சோத்து கத்தலை எடுத்துட்டேன். இப்ப மூலிகை மருந்துகளுக்கு நம்ம வர்றோம். அப்புறம் நிறைவா யோக பயிற்சி என்னென்ன எடுக்குதுங்கிறதையும் நம்ம எடுத்துப்போம். புரியுதுங்களா? இப்ப இது பாத்தீங்கன்னா சோத்து கத்தலை. இதுல உள்ள ஜில்லு எடுத்துங்க. அதாவது உள்ள ஒடிச்சு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், உள்ளர வந்து பாத்தீங்கன்னா உள்ளர வந்து ஜெல் இருக்கும், அதாவது ஒரு மாதிரி சதை பகுதி இருக்கும். இதை எடுத்துங்க. இதை எடுத்துட்டு அது எல்லாத்தையும் மேல சீவிட்டு அதை எடுத்து தனியா வச்சுக்கோங்க. அப்புறம் நல்ல பெரிய கேரட்டை ஒன்று எடுத்துங்க. இதுல தண்ணிலாம் கலக்கக்கூடாது. பெரிய கேரட் வாங்கி நல்லா நறுக்கி இந்த ஜில்லோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அது ஆப்பிள் வின்கர்னு கடையில கிடைக்கும். ஆப்பிள் வின்கர் அப்படின்னு, ஆப்பிள் வின்கர்னா கடையில எல்லா கடையிலும் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து இதோட நல்லா குழப்பிடுங்க. குழப்பிட்டு நல்லா போட்டு நல்லா மசிய வச்சு ஒரு துணியில போட்டு புழிஞ்சிங்கன்னா அதுல இருந்து ஒரு விதமான எண்ணெய் பசை மாதிரி கீழே வரும். அதை அந்த இடத்துல தடவலாம். வெரிகோசிஸ் எங்கெங்க இருக்கோ அந்த நரம்புகளை தடவணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு விரைவாக அது குணமாகும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும், இதனுடைய மருத்துவ குணம் நல்லா தெரியும். சோத்துக்கத்தினுடைய மருத்துவ குணம் அற்புதமானது. அதனாலதான் இதை குமாரின்னு சொல்றாங்க. எப்படி அருகம்பிள்ளை அரசன் சொல்றாங்களோ அது மாதிரி சோத்துக்கத்தால குமாரிம்பாங்க. அதே போல இந்த கேரட்டினுடைய வைட்டமின் நல்லா தெரியும், அந்த வின்கேரனுடைய ஆயில் நல்லா தெரியும். அதுல ஒரு 10 சொட்டு விட்டுக்குங்க போதும். இல்ல ஒரு கேரட், நல்ல பெரிய கேரட் எடுத்துங்க. இது தேவையான அளவு ஒரு 2 மடல் எடுத்துக்கிட்டாலே போதும். 2 மடல் எடுத்துக்கிட்டாலே போதும். இதெல்லாம் கலக்கி ஒரு நாளைக்கு ஒரு முறை செய்யுங்க, இல்லைன்னா வாரத்துல 3 முறை தடவிடுங்க. இரவு நேரத்துல படுக்கும் போது அந்த தடவிட்டு அந்த எந்தெந்த இடத்துல பச்சை நரம்புகள் இருக்கோ, கையில இருந்தாலோ காலில் இருந்தாலோ இதை தடவிட்டு படுங்க. அற்புதமாக உங்களுக்கு விரைவில் குணம் கிடைக்கும். இது அவ்வளவு அற்புதமான ஒரு சித்த மருத்துவத்தினுடைய இயற்கை மூலிகை மருத்துவமும் இணைந்த ஒரு அற்புதமான மருந்து. மறுபடியும் சொல்றேன், இந்த சோத்து கத்தலை எடுத்துங்க. இதுல ஒரு ஜெல் இருக்கும், அதை கொஞ்சம் தனியா உரிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கேரட் எடுத்துங்க, நல்ல பெரிய கேரட்டா வச்சுங்க, நல்லா நொறுக்கி வச்சுங்க. அப்புறம் இந்த நான் சொன்ன ஆப்பிள் வின்கர், அதை 3ஐயும் எடுத்துட்டு ஒன்னா மிக்ஸ் பண்ணி அப்படியே கூட தடவலாம். அது ஒரு துணியில போட்டு நீங்க புழிஞ்சு எப்படி சார் நம்ம எடுக்க முடியும், வராது சார், நம்ம எப்படி அப்படியே இதோட தடவலாம். ஆனா நல்லா நைஸா ஆக்கிக்குங்க. நைஸா ஆக்கிக்கிட்டு ஒரு மிக்சியில போட்டு கூட இந்த கேரட்டை கொஞ்சமா அடைச்சு வச்சுக்கலாம். அடிச்சுட்டு இதோட சேர்த்துட்டு, இதெல்லாம் தான் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். வின்கர் சொட்டு தான்,
அது வந்து சொட்டு சொட்டா ஒரு 10-20 சொட்டு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கலாம். குழப்பிட்டு எதுக்கு நான் வடிகட்டுறதுன்னா, இது திப்பி திப்பியா இருக்கும் நம்ம கட் பண்ணும்போது கேரட். அதுக்குதான் நான் இதை நீங்க கொஞ்சம் மிக்சியில போட்டு அடிச்சு சாறு எடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அதோட கலந்துட்டு நீங்க காலையிலயும் இரவு 2 நேரமும் ஒரு 48 நாளைக்கு தடவி பாருங்களேன். கொஞ்சம் உங்களுடைய மனசை வச்சு நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காலினுடைய ரத்த நாளங்கள் சரியாக ஓடணும் அப்படின்னு மனசு வச்சுட்டு நீங்க இதை பண்ணி பாருங்களேன். அற்புதமா உங்களுக்கு 48 நாளையில முக்கால்வாசியினுடைய அது குணம் நல்லாக தெரியும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்து. இது அந்த காலத்துல நம்மளுடைய சித்தர்கள், நம்மளுடைய பாட்டிகள் எல்லாமே நமக்கு இயற்கையா கொடுத்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதமான இந்த மூலிகை மருத்துவங்கள். இதெல்லாம் நம்ம கடைப்பிடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு என்ன பண்ணுங்க, நல்ல இவ்வளவு உப்பு எடுத்துங்க. எடுத்துட்டு ஒரு துணி, அதாவது கதர் துணியில வச்சுட்டு நம்மளுடைய அதாவது தோசை சொல்லக்கூடிய கல் இருக்கு பார்த்தீங்களா, தோசை கல், அதுல வந்து எண்ணெய் தடவிக்குங்க. நல்லெண்ணெய் தடவிட்டு சூடா இருக்கும் போது இந்த உப்பை அதுல நல்லா கொஞ்சம் சுட வைங்க. அதுல அந்த சுடக்கல்ல சுட வச்சு அந்த சூடா இருக்கிறத இந்த கட்டிகள் இருக்க பக்கம் வைக்கலாம். அந்த நரம்புகள் தாக்கம் இருக்க பக்கம் அந்த உப்பு ஒத்தரம் கொடுக்கலாம். அதாவது அந்த காலத்துல அப்படிதான் உப்பு ஒத்தரம் கொடுப்பாங்க. அதாவது உப்பெண்ணெய் காய வச்சு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. உப்பெண்ணெய் காய வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் உப்பெண்ணெய் காய வச்சு அடிக்கிறது. அதாவது ஒரு கட்டியோ அல்லது வீக்கமோ அல்லது ஏதாவது முள்ளு குத்திட்டா அதுக்கு ஒரு வீக்கத்துக்கு வந்துட்டாலோ, அதாவது தோசைக்கல்ல நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்படியே தடவிக்குவாங்க. அதுல வந்து உப்பு அந்த ஒரு துணி, கதர் துணியில வச்சுக்குவாங்க. அதுல அப்படியே ஒத்தி ஒத்தி நல்லா சூடு தாங்குற அளவுக்கு வச்சு அப்படியே அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒத்தரம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒத்தரம் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா கூடிய சீக்கிரம் அந்த நரம்புகளினுடைய தாக்கம், அந்த நரம்புகளினுடைய இரத்த நாளங்கள் சீர்படும். இது ரொம்பவும் எளிமையான மருத்துவங்கள் இந்த உப்பு ஒத்தரம் கொடுக்கறது. இந்த உப்பு ஒத்தரம் கட்டிகளுக்கு கூட கொடுக்கலாம். நம்ம சொன்ன பார்த்தீங்களா, எங்கேயாச்சும் ஒரு கொழுப்பு கட்டி இருக்கு, அல்லது ஒரு நீர் கட்டி இருக்கு, அல்லது ஒரு நெடுநீர் கட்டி இருக்கு, அதுக்கு கூட ஒத்தரம் கொடுக்கலாம். அதான் நான் உப்பெண்ணெய் காய வச்சு அடிக்கிற அந்த உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நீர். புரியுதுங்களா? இப்ப இது ஒரு எளிமையான நல்லெண்ணெய் தான் வச்சுக்கணும். வேற விளக்கெண்ணெய் வச்சுக்கிறேன், தேங்காய் எண்ணெய் வச்சுக்கிறேன், கடலெண்ணெய் வச்சுக்கிறேன்னா வச்சுக்க கூடாது. ஏன்னா நல்லெண்ணெய் நல்லா செக்கெண்ணெயா வச்சுட்டு நல்லா தோசைக்கல்ல போட்டு நல்லா எல்லாம் சூடு பண்ணி இந்த உப்பை தொட்டு அப்படி கொஞ்சம் சூடுபடுத்தி ஒத்தரம் கொடுத்தோம்னா உடனடியாக அந்த நாளங்கள் சரியாகிவிடும். இப்ப இந்த உப்பு ஒத்தரம் பார்த்துட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும், இரவு நேரத்துல ஒரு பாத்திரத்துல எடுத்துங்க, சுடு தண்ணி வச்சுங்க. கால் தாங்கக்கூடிய அளவுக்கு, ரொம்பவும் சூடா வச்சுக்க கூடாது. கால் தாங்கக்கூடிய அளவுக்கு சுடு தண்ணியில நல்லா இவ்வளவு கல் உப்பு அள்ளி போடுங்க. அதுல இவ்வளவு மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் நீங்களே அரைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. வெளியில கெமிக்கல் கிடைக்குமாங்கிறது தெரியல, இல்லைன்னா நல்ல மஞ்சள் தூளை நீங்களே வாங்கி அதுல கொஞ்சம் கலந்துக்குங்க. இப்ப மஞ்சள் தூள், உப்பு, அந்த சுடு தண்ணி, வெதுவெதுப்பான சுடு தண்ணி, இதுல வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய 2 பாதத்தையும் அமுக்கி வச்சிருங்க. கால் பாதத்தை அப்படியே அமுக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சூடு உங்களுக்கு குறையிற வரலையும் அந்த தண்ணி குளிர் அடைகிற வரலையும் அப்படியே அந்த கால் அப்படி பதிய வச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கால் அப்படியே பதிய வச்சுட்டே வந்தா உங்களுக்கு விரைவில் இன்னமும் சீக்கிரமா இரத்த நாளங்களினுடைய அந்த முறையான இரத்த ஓட்டங்கள் சீர் செய்யப்படும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப அற்புதமானது. இதையும் செய்யலாம். அதாவது நான் சொன்னது போல ஒரு பாத்திரத்துல, எந்த பாத்திரத்துல வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சில்வர் பாத்திரம், ஈய பாத்திரம், மண் சட்டி அப்படிங்கறதெல்லாம் ஒரு கணக்கு கிடையாது. நமக்கு தேவை வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலையில அந்த தண்ணி இருக்கணும். கால் தாங்கக்கூடிய அளவுக்கு தண்ணி இருக்கணும். அந்த தண்ணியில இந்த உப்பு அள்ளி போடணும். இந்த உப்பு, இந்த நம்ம வச்சுட்டு இருக்க உப்பு அள்ளி போட்டு முடிவுண்டு மஞ்சப்பொடி போட்டு காலை நல்லா பதிய வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் அந்த சூடு ஆறுற வழி அப்படியே வச்சுட்டோம்னா இது எவ்வளவு நாள் சார் செய்யணும்? உங்களுக்கு தேவையான நாட்கள் செய்யுங்க. இது ஒண்ணு நம்ம பெருசா கொண்டு போறது இல்லை. நம்ம வீட்டுல கிடைக்கிற பொருள் தான் நம்ம எடுத்துக்கிறோம். உங்களுக்கு ஒரு 48 நாள் செஞ்சுட்டுங்க. வாரத்துல ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க, அல்லது ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு எங்களால முடியல சார் அப்படின்னா பரவாயில்ல, ஒரு நாள் விட்டுட்டு மக்க நாள் செய்யுங்க. இன்னும் சொல்ல போனோம்னா இது செஞ்சோம்னா காலில் இருக்கக்கூடிய வெடிப்புகள் கூட நம்ம குணமாகும். ஏன்னா அந்த மஞ்சள் பொடிக்கும் உப்புக்கும் ஒரு சில பேர்த்துக்கு என்ன பண்ணும், காலில் வெடிப்பு இருக்கும். அந்த கால் வெடிப்புனால அரிப்பு ஏற்படும், கிருமிகள் தாக்கத்தினால் அரிப்பு ஏற்படும். அது கூட குணமாகும். ரிகோசிஸ் குணமாறதை விட
அது கூட குணமாகும். அவ்வளவு அற்புதமானது இந்த ஒரு அற்புதமான ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில உப்பையும் மஞ்சளையும் போட்டு நம்ம கால் பாதத்தை வைக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு மருத்துவம். அப்புறம் இப்ப புதுசா இந்த ஹோமியோல லான்ச் பண்ணிருக்காங்க. இதுக்குன்னே தனியா வருது. வெரிகோசியஸ் வெயின் டிராப்ஸ். இங்க பாருங்களேன், நல்லா பாருங்க. வெரிகோசியஸ் வெயின் டிராப்ஸ் எல்லா ஹோமியோ மெடிக்கல்லையும் இது கிடைக்குது. இந்த வெரிகோசியஸ் வெயின் டிராப்ஸ் சொல்லி இதை காலையில 10 சொட்டு, மத்தியானம் 10 சொட்டு, சாயந்தரம் 10 சொட்டு, இரவு 10 சொட்டு இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளுடைய அந்த நரம்புகளினுடைய தாக்கம் எளிதா சரியாகும். எப்படின்னா, இது எப்படி இயற்கை மருத்துவம் நமக்கு ஒத்திகை செய்தோ அது போல இந்த ஹோமியோ மருத்துவம் நம்மளுடைய மன ரீதியாக உள்ள பிரச்சனைகளிலிருந்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தது இந்த ஹோமியோ மருத்துவம். அதுவும் அல்லது இணைந்த ஒரு கோப்பது ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், ஹோமியோ மருத்துவம், அப்புறம் பாத்தீங்கன்னா அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர், இத்தனையும் சொல்லிட்டே இருக்கலாம். வர்மக்கலை, இது எல்லாமே நம்ம அடுத்த உறுப்புகளை பாதிக்க கூடாத மருத்துவங்கள் நம்ம எடுத்துக்கணும். ஒவ்வொரு உறுப்புகள் ஒவ்வொரு மருத்துவம் தன்னுடைய வேலையை போய் சிகிற வேலை செஞ்சு முடிச்சிடும். வலி இருக்குன்னா உடனே வலியை கேட்கும், ஆனா வேறொரு பகுதியை போய் பாதிக்கும். ஆனா இப்ப இத்தனை மருத்துவங்களும் எந்த பகுதியுமே பாதிக்காது. இயற்கை மருத்துவம், ஹோமியோ மருத்துவம், வர்மக்கலை எல்லாமே எடுத்துக்கிட்டாலும் இந்த அக்கு பிரஷர், அக்கு பஞ்சர் எந்த உடம்புகளையும் எந்த கடையத்தை பாதிக்காது, கிட்னியை பாதிக்காது, லிவரை அதாவது நம்மளுடைய பித்தப்பையை பாதிக்காது, மூளையினுடைய செயல்பாடை பாதிக்காது, எதையுமே பாதிக்காது. மேல அரிப்பு வராது, எதுவுமே வராது. அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமானதுதான் இந்த மாதிரி மூலிகை மருத்துவங்கள். இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா நமக்கு காட்சி தரணும். சரிங்க, இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொரு மூலிகை சூரணம் அற்புதமா இருக்கு. அதை நீங்களே கூட தயார் பண்ணிக்கலாம், அல்லது கடையிலையும் கிடைக்குது. இன்னைக்கு அடியே நான் அதை வாங்கிட்டு வர முடியல. திரிபலா சூரணம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், இது மூன்றுமே கலந்துருக்கும். அதை நீங்க வாங்கிட்டு கூட மிக்சியில போட்டு அடிச்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். காலையில ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க, நைட்டு ஒரு ஸ்பூன் எடுங்க. திரிபலா சூரணம், திருப்பிள்ளை வர திருப்பலா வர அதுல கலந்துருக்கான்னு பாருங்க. அதெல்லாம் நம்ம வாங்கும்போது பார்க்கணும். அதுல தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய் இதுல கலந்துருக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க. நம்ம அதை பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம், இதுதான் திரிபலா சூரணம். அந்த திரிபலா சூரணத்தை நம்ம காலையில ஒரு ஸ்பூன், மத்தியானம் ஒரு ஸ்பூன், இரவு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அற்புதமா நம்ம இருந்துங்க. அது உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், செல்கள் உற்பத்தியும் பண்ணும், நம்மளுடைய தீய ரத்தங்களை வெளியேற்றி கொண்டு அதை அமைச்சிரும். ஏன்னா உங்களுக்கு இந்த 3 காய்களினுடைய அற்புதங்கள் என்னன்னு தெரியும். தாண்டிக்காயை பத்தி தெரியும், கடுக்காய் நம்ம உடம்புக்கு எப்படி அதனுடைய இயல்பாடு நல்லா தெரியும், நெல்லிக்காயினுடைய வைட்டமின் எப்படி நல்லா தெரியும். அப்ப இது 3 திரிபலா சூரணத்தை நீங்க வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு அருமையா வெரிகோசிஸ் நோய் தான் குணமாகுங்கிறது இல்ல, உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கழிவான எந்த ஒரு கொழுப்பு கட்டி இருக்கா சரியாயிடும், அல்லது வேற ஏதாச்சும் நரம்புகளை தடிப்பு ஏற்பட்டு வலி இருக்கா, அந்த திரிபலா சூரணத்தை வாங்கி சாப்பிட்டு பாருங்க, குணமாகும். ஏன்னா ஒரு நோய் வருது அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளில் ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு காற்று ஓட்டம் இல்லாமல் இருக்கலாம், காற்று சரியானமல் இயக்காம இருக்கலாம், அல்லது ரத்த ஓட்டங்கள் தடைபடலாம், அல்லது வேற ஏதாவது அந்த இடத்துல அடிப்பட்டதனால் ஏற்படக்கூடிய, இதனாலதான் உடம்புக்குள்ள பல பிரச்சனைகள் நமக்கு நோய் வர்றதுக்கு காரணமே. அதாவது இயற்கையினுடைய சீற்றங்களினால் வரலாம். இப்ப பனிக்காலம் இருக்கு, ஒரு சில பேர்த்துக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும், அது பனிக்காலம். ஒருத்தர் ஒற்றை அடிப்பாங்க. இது போலதான் நம்மளுடைய அந்த ஒற்றை அடிக்கும் போது நமக்கு அலர்ஜின்னு தெரியும், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டோம்னா அந்த மூச்சு பிரீத்திங் ட்ரபிள் நமக்கு வராது. ஆனா அது ஒரு வகுப்பு தனியா எடுத்துக்குவோம், இப்ப அது டாபிக் வேணா. இப்ப அது மாதிரிதான் நம்ம நோய் வர்றதுக்கு காரணமே நம்ம உடம்புக்குள் ஏற்படக்கூடிய ஒரு சில சுரபிகள், செல்களினுடைய குறைபாடுகள் ஏற்படுறதுனால தான் நமக்கு நோய் வெளியில காமிக்குது. இப்ப நெகத்துல ஒரு சைடு ரத்தத்துல பாத்தீங்கன்னா எங்கேயோ கிழிச்சிருப்போம், நமக்கே தெரியாது, ஆனா ஸ்தலம் கட்டியிருப்போம், ஆனா நமக்கு இங்க இடத்துல கட்டிக்கிருப்போம், அது வலி இருக்கும். அப்ப அந்த வலி செல்லை எடுத்துட்டோம்னா, அந்த வலி இருக்கக்கூடிய பஸ் எடுத்துட்டோம்னா வலி குறைஞ்சிக்கும். அப்படிதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய
அந்த என்ன தாக்கம் இருக்கோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு நோய் வராது. அப்படிதான் நம்ம உடல் ஆரோக்கியத்தை நம்ம பேணி காக்கணும். இப்ப நான் சொன்ன அந்த திரிபுலா சூரணத்தை மறந்துடாதீங்க. ரொம்ப அற்புதமானது திரிபுலா சூரணம், புரியுதுங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த ஒரு வரிகோசிஸ் நோய் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு உணவு முறையான பழக்க வழக்கங்கள் அவங்களுக்கு தேவை. அவசியம் அந்த உணவு முறை பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக தேவை. அது என்னென்ன பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்றத இப்ப நான் அவங்களுக்கு மட்டும்தான்ங்கிறது கிடையாது. பொதுவா நம்ம உடல் ஆரோக்கியமான நிலையில இருக்கணும், நம்ம உடல் நோய் இல்லாத சீரான நிலையில வாழணும் அப்படின்னாவே நான் சொல்லக்கூடிய மருந்துகளை என்ன கடமுறைப்படுத்தினாவே நல்லா இருக்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சத்தான உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய எடுத்துக்கணும். உணவு பழங்கள், நெட்ஸ், விதைகள் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்கன்னாவே நல்லா இருக்கும். சத்தான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் முதல்ல நமக்கு. அடுத்து இரவுல பாத்தீங்கன்னா 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நமக்கு ஒரு பயிற்சி, நடப்பயிற்சி கொடுக்கணும். இல்லாட்டினா கொஞ்சம் ஓய்வு எடுத்து நமக்கு சின்ன பயிற்சிகள் ஏதாச்சும் எடுத்துருக்கணும். அது மாதிரிதான். அப்புறம் உடலுக்கு தேவையான தண்ணீர் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வறட்சி தானா கேட்கும், அப்ப தேவையான தண்ணீர் நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த வெண்ணெய், தயிர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குழந்தைகளுக்கெல்லாம் வெண்ணெயை எடுத்துட்டு முருங்கைத்தலை போட்டு அதை உருக்கி நெய்யாக்குவாங்க. நெய்யாக்கி பருப்பு போட்டு அதுல ஒரு பருப்புல 10 சொட்டு நெய்யை ஊட்டி அதை பிணைஞ்சு அந்த பருப்போட நெய்யோட நிலாசோறு ஓட்டுவாங்க. அப்ப அந்த பருப்புக்கும் நெய்யுக்கும் அவங்களுடைய உடல் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து ஆரோக்கியமான நிலையில கொண்டு வந்துருவாங்க. மேனியும் அழகா இருக்கும் குழந்தைகளுக்கு, அந்த உணவும் அவங்களுக்கு நல்லா செமிக்கும். அதுல கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இப்ப கூட சாப்பிடாத குழந்தைங்களா நீங்க இதை கொடுத்து பாருங்களேன், ஆரோக்கியமான நிலைக்கு அந்த குழந்தைங்க வந்துடும். கொஞ்சம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 10 சொட்டு 20 சொட்டு நெய், நான் சொன்னது போல வெண்ணெய் வாங்கிட்டு நம்மளே உருக்கி எடுத்துக்கணும். அந்த நெய்யிலான சுத்தமான நெய் கிடைச்சா நம்ம எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா பிணைச்சிட்டு சாதம் ஊட்டி பாருங்க. அந்த குழந்தைங்களுக்கு எந்த நோயுமே பின்னாடியும் வராது, அதுங்களுக்கு அந்த சின்ன வயசுலயும் வராது. இது ஒரு உணவு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா தேவையான உடல் பயிற்சிகள் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் இந்த மது பழக்கங்கள், தேவையில்லாத பழக்கங்கள் இதெல்லாம் எடுத்துக்க கூடாது. குறைந்தது இரவு நேரத்துல 7 மணில இருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கியே ஆகணும். சார் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது சார், அதுதான் எல்லாரும் இப்ப கம்ப்ளைண்ட் பண்றது. ஏதாவது தூங்கினோம்னா நினைவு வந்துட்டே இருக்கு. சார் நீங்க தூங்கிட்டு தான் இருப்பீங்க, ஆனா உங்க மூளை செயல்பட்டுட்டு தான் இருக்கும். நீங்க அந்த நினைவுகள் காலைல என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தூங்கணும், தூங்கிட்டு தான் இருப்பீங்க. நீங்க தூங்குறீங்க, ஏதோ நினைவுகள் இருந்துச்சு, அப்ப எப்படி நான் தூங்க முடியும்? கிடையாது. நீங்க தூங்கிக்கிட்டு தான் இருப்பீங்க, உங்க கண்ணை மூடி தூங்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனா உங்களுடைய நினைவுகள் தான் அப்படி போயிட்டு இருக்கணும் இல்லையா? நீங்க தூங்களே நினைக்க கூடாது. இதுக்கு ஏதாச்சும் மருந்து இருக்கா சார்? நான் தான் நிறைய வாட்டி அதான் சொல்லிட்டு இருக்கேன். கசகசா நிறைய கடையில கிடைக்கும், அது இப்பெல்லாம் விலை கூட. கசகசாவை எடுத்துட்டு நல்லா இவ்வளவு கசகசா, ஒரு கிராம் 2 கிராம் கசகசா எடுத்துட்டு நல்லா மென்னு ஒரு 1/4 டம்ளர் கொஞ்சோண்டு மிதமான சுடுதண்ணியை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்க அப்படியே ரிலாக்ஸா ஏதாச்சும் ஒரு புக்கு படிங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கவிதை படிங்க, இல்லைன்னா ஒரு ஆன்மீக புக்குகள் படிங்க. நீங்க பாட்டுக்கு அதை சாப்பிட்டுட்டு படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அறியாமலேயே தூக்கம் வரும். கண்டிப்பாக இந்த கசகசா உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும், தூக்கமும் வரும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த கசகசாவினுடைய ஒரு அற்புதமான மகத்துவம். அதே மாதிரி பல நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய சக்தி கசகசாவுக்கும் உண்டு. அதனாலதான் நம்ம நம்மளுடைய உணவு சீரகம், சோம்பு, மிளகு, பூண்டோட கசகசாயும் சேர்ந்து நம்ம உணவா எடுத்துக்கணும். அப்ப இப்படிதான் நம்ம ஒவ்வொரு உணவு பழக்கத்தையும் நம்ம கொண்டு வந்தோம்னா இப்ப அந்த நோய்களிலிருந்து மாறலாம். இப்ப நான் சொன்ன அந்த கொழுப்பு கட்டி, வெரிகோசிஸ் நோய், உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இதுல சாப்பாட்டுக்கு ஒரு பழக்கமும் உண்டு. எப்படின்னா, நம்ம சாப்பிடும் போது நம்ம மெதுவா மென்று சாப்பிட்டால் 100 ஆயிலும்பது உண்மையானது. ஏன்னா நம்ம மென்று சாப்பிடும் போது காற்று உள்ள போகக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது. அந்த உணவுல கவனத்தை வச்சு, இப்ப நான் கேரட் பொரியல் சாப்பிட்றேன்னா இந்த கேரட்டினுடைய பொரியலை உணர்ந்து இதனுடைய வைட்டமின் சத்து உள்ள இருக்குன்னு உணர்ந்து அந்த உணவோட சேர்த்து மெதுவா சாப்பிட்டு ஒரு 80% தான் வயிற்றுக்கு நம்ம நிரப்பணும். 70% வச்சுட்டா கூட போதும்.
பசிக்கும் போதுதான் நம்ம சாப்பிடணும், அதுவும் முக்கியமானது. 4 மணி நேரத்துக்கு ஒருக்கதான் நமக்கு ஜீரண சக்தி நடக்கும். அதுக்கு முன்னாடி இடையில எனக்கு பசிக்கல போல உடனே ஏதோ ஒரு காரணத்தால் பசிக்காம இருக்கலாம். இடையில ஏதோ ஸ்நாக்ஸ் நீ சாப்பிட்டுருக்கலாம், எண்ணெய் பொருள்கள் அதிகம் பசிக்காம இருக்கலாம். இடையில எப்படி சார் நம்ம என்ன சார் சாப்பிடணும் அப்படின்னா, லெமன் ஜூஸ் இருக்கு, நிறைய குடிங்க. மாதுளை ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ்கள் குடிச்சிங்க, அது சத்துள்ள உணவுகள். திராட்சை ஜூஸ் குடிச்சிங்க இடையில. இல்லைன்னா 2 ஏதாச்சும் நல்ல ஸ்டாண்டர்டான பிஸ்கெட் வாங்கி பால்ல தொட்டு சாப்பிட்டுங்க. ஏன்னா இடையில நம்ம வேலை கடினமா செய்யும் போது இடையில ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு உணவு தேவைப்படும். ஏன்னா அந்த ஜீரண சக்தி நம்ம உடம்புக்கு தேவைப்படும் போது எனர்ஜிட்டி உடம்புக்கு கிடைக்கும். அப்ப அது மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப அந்த 4 மணி நேரத்துக்கு நம்ம சாப்பிடும் போது இப்படிதான் 80% எடுத்துட்டு 10% தான் தண்ணி குடிக்கணும், 10% காற்றுக்கு இடைவெளி விட்டுறணும். ஒரு மாதிரி ஏப்பமே வரும் சாப்பிட்டு முடிச்சோடணும். அது ஏர் ஃபார்ம் ஆகுது, அதுதான் முக்கியம். அது எனக்கு நிறைவாயிடுச்சுன்னு சொல்றது நம்ம குடல் எல்லாமே பாருங்களேன் எவ்வளவு அதிசயமா சொல்லுது. உனக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டியாப்பா, உனக்கு பாரு நல்ல ஏப்பம் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த காத்து கரெக்டா ஆயிடுச்சு, நிரப்பிடுச்சு வயிற்ற அப்படிங்கறதான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப நம்ம சாப்பிடும் போது நம்மளுடைய காற்று உள்ளே போகாமல் மென்று உணவிலனுடைய அந்த பதிவை நம் மனதில் பதிய வச்சு மெதுவா சாப்பிட்டோம்னா அற்புதமா உடலுக்கு ஜீரணமாகும், உடலுக்கு தேவையான செல்கள் கிடைக்கும். இப்ப நான் சொன்ன போல தேவையில்லாத அந்த நரம்புகளினுடைய தடிப்புலாம் நமக்கு அந்த உணவு கட்டுப்பாடுலயே குணமாகும். அப்ப சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி கண்டிப்பா கொஞ்சம் குடிக்கணும், குடிக்காம இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மிஷின்ல ஒரு மாவு போடுறோம், மாவு போட்ட உடனே அந்த மாவு அரைக்கிறதுக்கு நிறைய தண்ணி ஊத்த மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அந்த மாவு அரைக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு 2 டம்ளர் இல்லைன்னா 1 கப்பு தான் ஊற்றுவாங்க. அப்புறம் அது கொஞ்சம் கடினமாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றுவாங்க. அப்படிதான் நம்ம உடலுடைய அரைப்புகளும். அப்ப நம்ம தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு அல்லது 1/4 மணி நேரம் கழிச்சு இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஒரேடியா தண்ணி ரொம்ப குடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வாமிட்டிங்ல கொண்டாந்து விட்டுரும். அதையும் நம்ம பார்த்துக்கணும். சாப்பிட்டோன்னே என்ன பண்ணுவாங்க, முடக்கு தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி குடிச்சோன்னா பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு என்னன்னு தெரியல, ஜீரணசக்தி ஆயிடுச்சு, எனக்கு வாந்தி வருது அப்படிம்பாங்க. தண்ணினாலதான். யாருக்கு ஒருவருக்கு வாந்தியினுடைய அறிகுறி தெரியப்படுதோ தயவு செய்து அவங்க தண்ணி குடிக்க குடிக்க என்ன ஆகும், வாந்தி வந்துட்டு தான் இருக்கும். அப்ப அதுக்கு என்ன சார் பண்றது? உடனே என்ன பண்ணாங்க, ஒண்ணு வேணாம், நம்ம வீட்டுல இருக்க குளுக்கோஸ் வாட்டர் இருக்கு, என்ன அந்த உப்பு சர்க்கரை தண்ணியை கலந்து அதை குடிச்சிருங்க, உடனே சரியாயிடும். உப்பு கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு சிட்டிகை சர்க்கரை, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கலந்து குடிச்சிங்கன்னா வாந்தி கொஞ்சம் நிற்கும். ஆனா இது எதுக்குன்னு நான் இப்ப சொல்றேன்னா, வாந்தி இந்த சாப்பிட்டோன்னு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அதிகமா வாந்தி வந்துட்டே இருக்கும், நிப்பாட்டவே முடியல, தண்ணி குடிச்சிட்டே இருக்கேன் அப்ப கூட வாந்தி வருதுன்னா அந்த தண்ணி குடிக்கிறத நிப்பாட்டி இந்த ஒரு அற்புதமான எளிய மருத்துவத்தை எடுத்துட்டோம்னா ரொம்ப ரொம்ப தண்ணி குடிக்கிறது அந்த விக்கல் வாந்தி நின்னுக்கும். உடம்புக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருந்தா கூட அந்த சால்ட் வாட்டர், அந்த சர்க்கரை தண்ணி நமக்கு உடம்புக்கு குளுக்கோஸை உண்டு பண்ணி கொடுத்துரும். இப்படிதான் நம்ம சின்ன சின்ன முறையில நம்ம வைத்தியம் எடுத்துக்கணும். இதுக்காண்டி உடனே ஐயோ எலுமத்தில பெரிய வாந்தி எடுக்கிறாரு, உடனே அங்க ஊட்டு போடணும் இங்க ஊட்டிட்டு போகணும், இதை ஃபுட் பாய்ஸ் ஒண்ணுமே இல்லை. எதுக்குமே பயங்கிறதே வச்சுக்காதீங்க. எளிமையான மருந்துகள் நம்ம வீட்டுக்குள்ள சமையல் அறையில வச்சிருக்கோம், அதை எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப வாந்தி வருதா குழந்தைகளுக்கு, ஒண்ணும் வேணாம், ஏலக்காய் கொஞ்சம் நுணுக்கிங்க, ஒரு 10 சொட்டு தேன் விடுங்க, அந்த ஏலக்காயும் தேனையும் கொடுத்து கொஞ்சம் கொடுத்துருங்க. அதுல வேணா கொஞ்சம் ஜீரகப்பொடி போடுங்க, போட்டு நல்லா கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஜீரகப்பொடி ஏலக்காய் இது 3 தேனையும் கலந்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி குடிக்க கூடாது. ஒரு அரை மணி நேரம் அந்த வாந்தி நிக்கிற வரையும் தண்ணியே குடிக்க கூடாது. அதுக்கப்புறம் என்ன சார், பால் 1/2 டம்ளர் குடிக்கலாம், இல்லை ஜூஸ்கள் குடிக்கலாம், மேங்கோ ஜூஸ் குடிக்கலாம், அது நான் சொன்ன மாதிரி இந்த ஆரஞ்சு ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ், இந்த மாதிரி ஜூஸ்கள் தண்ணி குடிச்சால் கண்டிப்பாக வாந்தி எடுக்கிறவங்க தண்ணி குடிச்சா கண்டிப்பா ரிமட் ஆகிட்டே இருக்கும். அது முதல்ல நம்ம பார்த்துக்கணும். ரைட், இப்ப ஒவ்வொரு மருத்துவத்தையும் நம்ம அற்புதமா பார்த்துட்டு வந்தோம். இப்ப இந்த நோய்க்கு என்ன சார் யோகா பயிற்சி பண்ணணுங்கிறதும் ஒரு பயிற்சி இருக்கு. அதாவது இப்ப நான் சொன்ன நோய் கிடையாது, அந்த வைன் நரம்புகள் குணப்படுத்துறதுக்கு இதுக்கு என்ன பயிற்சிகள் எடுத்துக்கலாம். பயிற்சிகள்ல 50% குணமாகறதுக்கு உறுதியான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. 50% வாய்ப்பு இருக்கு. இந்த பயிற்சி நான் சொன்ன மாதிரி இப்படி கையில தட்டுறது ஒரு பயிற்சி தான், இந்த கையில இப்படி அந்த வர்மக்கலை மாதிரி அந்த வயல்ல நீவி விடுறது ஒரு பயிற்சி தான், அப்புறம் 2 கையும் வச்சுட்டு இப்படி கிளாப் பண்றது ஒரு பயிற்சி தான். அதாவது இப்படி தட்டக்கூடாது, இப்படி இந்த இதுக்கு வந்து இப்படி தட்டணும், இப்படி பண்றது ஒரு பயிற்சி தான். அப்புறம் இதுல முக்கியமான பயிற்சி என்ன பண்றோம், காலைல எழுந்திருச்சு
முடிந்த அளவுக்கு நம்மளுடைய கல்விகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து, இயற்கை கல்விகளை முடிச்சுட்டு வந்து ஒரு 25 முறை நீங்க உங்களை அறியாமலே இப்படி தோப்புக்கரணம் போடுங்க. ஒரு தோப்புக்கரணம் போட்டு போட்டு எழுந்துறீங்க. கோயிலுக்கு தான் போய் விநாயகர் பெருமாண்ட தான் போடணுங்கிறது இல்ல. உங்க முன்னாடி கண்ணாடி என்ன அதை பார்த்துட்டு நீங்க போடுங்க. எல்லாம் நீங்களே கூட தோப்புக்கரணம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இயற்கையான உணவுகள் எடுத்துக்கலாம். காலையில லெமன் ஜூஸ் குடிக்கலாம். அதாவது இன்னும் சொல்ல போனா ஆப்பிள் ஜூஸ் குடிக்கலாம், பப்பாளி ஜூஸ் குடிக்கலாம், மாதுளை ஜூஸ் குடிக்கலாம். காலையில எழுந்திருச்சோன்னா இந்த மாதிரி இயற்கையான பல வகைகளுடைய ஒரு ஜூஸை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்க சொல்றாங்க சார், குடிங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி குடிங்க. ஏன்னா எதுக்கு தண்ணி குடிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, இரவு நேரத்துல நம்மளுடைய இந்த அதாவது உணவு குழாய்கள்லாம் கொஞ்சம் ஏதாச்சும் வறட்சி ஏற்பட்டிருக்கும். அப்ப என்ன பண்றோம், இந்த ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு நீங்க அதுக்கப்புறம் பழ ஜூஸ்கள் குடிங்க. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நோயே வராது. நமக்கு நோய் வராதுக்கு காரணமே உடம்புல உள்ள செல்கள் குறைபாடு தானே சார். அது குறைஞ்சுக்கணும். நம்ம சொல்ற சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், மற்றபடி இன்னும் சொல்லப்போன ஹீமோகுளோபின் அணுக்கள், இது போல உடம்புல உள்ள ஒரு விதமான செல்களுடைய குறைபாடுகள் தான் நமக்கு நோய் வர்றதுக்கே முதல் காரணமே. அது நம்ம சரி பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன, அதுதான் இந்த பழங்கள். காலையில உணவு பயிற்சிகள், யோகா பயிற்சிகள் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே நோய் இல்லாம எத்தனையோ அந்த காலத்துல வாழ்ந்துட்டாங்க. இன்னமும் பாத்தீங்கன்னா 95 வயசுக்கார பாட்டி, நான் அடிக்கடி அந்த பாட்டியை சொல்லிட்டே இருப்பேன், ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. கண்ணு நல்லா தெரியுது, ஞாபக சக்தி கிளீனா பேசுறாங்க. ஏன் பாட்டி இப்படி இருக்கீங்க? நான் அதிகமா சாப்பிட மாட்டேன் தம்பி, எனக்கு தேவையான சாப்பாடு தான் நான் எடுத்துக்குவேன் அப்படிம்பாங்க. அப்ப அந்த தேவையான உணவுலயே அவங்களுக்கு ஆயில் பலம் கிடைக்குது. தேவையான உணவை எடுத்துக்கிறதுலயே அவங்களுக்கு ஆயில் பலம் நிறைய இருக்கிறதுங்கிறத நம்ம உணர்றோம். அப்போ உணவு கட்டுப்பாடுங்கிறது முக்கியமான ஒரு பயிற்சி. உணவு பயிற்சிங்கிறது முக்கியமானது. அப்புறம் இப்ப இந்த யோகா பயிற்சி என்ன பண்ணோம், தோப்புக்கரணம் போட்டோம். அப்புறம் நம்ம செவுத்துல சாச்சிட்டு சர்வாங்காசனம் சொல்லுது, அல்லது விபரீத கர்ணின்னு இப்படி காலை மட்டும் இப்படி மேல தூக்கக்கூடிய பயிற்சி. காலை மட்டும் நம்ம நேரம் வச்சு தூக்க முடியாது. ஒரு செவுத்துல சாய்ச்சிக்கணும், காலை மேல தூக்கணும். அப்படியே காலை இப்படி மடக்கி மடக்கி இப்படி வச்சு எடுத்தோம்னு வச்சுங்களேன், இன்னும் ரொம்ப நல்ல பயிற்சி. இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இப்படி கால் மேல தூக்கி தூக்கி வைக்கும்போது அந்த இரத்த நாளங்களினுடைய ஒரு அழுத்தம் அதிகமாகும் போது அங்கே இரத்த ஓட்டங்கள் சமம் செய்யப்பட்டு இப்ப நான் சொன்ன வெரிகோசிஸ் குணமாகுது. இந்த பயிற்சியிலையும் தோப்புக்கரணத்திலையும் குணமாகுது, கட்டுறதுலையும் குணமாகுது. நான் சொன்ன மாதிரி அந்த அதாவது சர்வாங்காசனம், விபரீத கரணின்னு சொல்லக்கூடிய ஆசனாசனையும் குணமாகுது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டாதான் அந்த ஒரு வெரிகோசிஸ்னுடைய நரம்பு தடிப்பு குணமாகும். எல்லாம் செய்யறேன், எனக்கு குணமே ஆகுது, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன், அதனால உங்களுக்கு என்ன வலி ஏற்படுதா? வலி ஏற்பட்டால் நான் சொன்ன அந்த ஆயிலை கொஞ்சம் தடவிக்குங்க, இல்லைன்னா சாதாரண நல்லெண்ணெய் கொஞ்சம் தடவிக்குங்க. தானே அந்த வலி குறைஞ்சிக்கும். அப்படியே அந்த நரம்புகள் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடும். இப்படிதான் நம்ம, அது எனக்கு ஒரு அசிங்கமா இருக்க மாதிரி இருக்கு, அது ஏன் நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அதை பத்தி நினைக்கவே கூடாது. நமக்கு வந்துருச்சு, ரத்தத்தினுடைய அழுத்த நாளங்களுடைய ஒரு குறைபாடு வந்துருச்சு, அது ஏன் நம்ம ப்ரெஸ் பண்றோம்? பண்ணவே கூடாது. தானா குணமாயிடும். இந்த பயிற்சிகள் எடுத்துக்கணும். நீங்க தானா அது குணமாயிடும் நினைச்சிட்டு இருந்தாலே உணவு கட்டுப்பாடு பயிற்சிகள், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மூலிகை பயிற்சிகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே தானா குணமாயிடாது. அதுக்காண்டி பெரிய பெரிய வைத்தியங்கள் போய் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நரம்பே ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், இல்லைன்னா இதயத்தவி பாதிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது தேவையே இல்லாது. அந்த மாதிரி வலிக்கு நம்ம போகணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. அதனால இந்த நோய் முதல் தத்துவமா நான் சொல்லியிருக்கிறது, மேக்சிமம் கவர் பண்ணிக்கோங்க. எல்லாம் பெல்ட் போட்டு சுத்திங்க. அந்த நரம்புகள் அமுக்கப்படுற மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். நம்ம நீ கப்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை போட்டுக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி மூலிகைகள் மருந்துகளை எடுத்துக்குங்க. உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துருங்க. தேவையான பயிற்சிகள். ஆனா கண்டிப்பா இந்த வெரிகோசிஸ் இருக்குங்க தான் நம்ம தோப்புக்கரணம் போடுமா அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாகவே தோப்புக்கரணம் போடலாம். காலைல எழுந்திருச்சு என்னால எந்த யோகா பயிற்சி பண்ண முடியல, ஆபீஸ் சீக்கிரம் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, நான் யோகா பயிற்சி பண்ணிட்டு இருக்க முடியாது, உணவு கட்டுப்பாடுலாம் கொண்டு இருக்க முடியாது அப்படின்னா ஒரு 25 முறை நம்மளுடைய இயற்கை கல்விகளை முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு 25 முறை உட்காந்து அப்படி காது ரெண்டையும் பிடிச்சிட்டு நல்லா அப்படி உட்காந்து நீங்க தோப்புக்கரணம் போடுங்களேன். எந்த யோகாவுமே தேவையில்ல,
அவ்வளவு சக்தி அந்த யோகா பயிற்சிக்கு உண்டு. அந்த தோப்பு கரணம் போடக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு உண்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பழ ஜூஸ்களோ அல்லது பால்களோ சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இது மாதிரி நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா எந்த விதமான நரம்புகளினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் உங்களுக்கு வரவே வராது. இது உறுதி, உண்மையும் கூட. இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் இது போல ஒரு முறையான செயல்பாடுகளையும் முறையான மருத்துவங்களையும் இயற்கையான வாழ்க்கைக்கும் நம்ம வந்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அன்றையிலிருந்தே நோய் நமக்கு இல்லைங்கிறத நம்ம மனசு சொல்லிடும். எனக்கு கடினமான ஜீரண சக்தியை கொடுக்கல அவரு, என் உடல் எல்லாம் நல்லா இயங்குது, எளிமையான ஒரு வேக வச்ச பொருளை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது உணர்ந்துரும். அப்ப அது செரிமானம் ஆகக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு. நம்ம நினைக்கிறோம் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீரண மண்டலம் நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறத அது நேசிக்கும். அது நேசிச்சாதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த நம்ம உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், இந்த விவசாயிகளுக்கெல்லாம் அதிகமா சர்க்கரை நோயே வராது, நீரிழிவு நோயே வராது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க சதா உழைச்சு தன்னுடைய சுரப்பிகளை இயக்கங்களை அதிகமா கொடுத்துட்டு இருப்பாங்க. கம்பெடி எடுத்து வயல்ல வேலை செய்யறது, வேர்வை கொட்டுறது, இந்த பயிற்சிகள் பண்றது, இதெல்லாமே. அதே போல அந்த பயிற்சிகள் எடுத்துக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த நீரிழிவு நோய் வராது. அதே நீரிழிவு நோய் வரவங்களும் நல்லா பயிற்சி பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் வேர்வை வெளியில வர்ற மாதிரி அல்லது ஏதாவது ஒரு யோகா பயிற்சி இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன், நீங்க அந்த மருத்துவத்துல இருந்து வெளியே வரலாம். அந்த பயிற்சி எடுத்துக்கும் போது சுரப்பிகள் எல்லாம் வேலை செய்யும். அப்படிதான் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கும் போது இந்த வெரிகோசியஸினுடைய நரம்புகள் நமக்கு ரொம்ப அற்புதமாக அதனுடைய செயல்பாடுகள் நன்றாக வேலை செய்யும். அதுல எந்த விதமான தாக்கமும் வராது. இப்படிதான் நம்ம உழைப்பினாலும் உணவினாலும் நம்மளுடைய தியான யோகா பயிற்சிகளினாலும் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆன்மீக சிந்தனையினாலும் நம்மளுடைய வாழ்வை என்றென்றும் வளமாக்கி கொண்டே இருக்கலாம். இதுக்கெல்லாம் என்ன சார் ஒரு உதாரணம்னா நான் சொன்னது போலதான், தப்பு கரணம் போடுங்க, தியான காலையில பயிற்சி எடுங்க, காலையில எழுந்திருச்சும் போது கையை நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு உங்க கண்ணு ரெண்டையும் வழி விட்டுருங்க, ஹீட்டு உடம்புக்கு கொடுத்துருவீங்க உடனே. அப்புறம் அதுவும் முடியலையா, காலையில எழுந்துச்சோன்னா இந்த கையை நீங்களே இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சி விடுங்க. ஏன்னா இரவு நேரத்துல படுத்து காலையில எழுந்திரிக்கும் போது கை காலெல்லாம் வலிக்கும். ஒரு சில பேருக்கு வேலை அதிகமா செஞ்சுட்டோ அல்லது ஏதோ ஒரு களைப்பினாலேயோ வலிக்கும். ஒண்ணு வேணாம், நீங்களே இப்படி கொஞ்சம் கையை இப்படி லைட்டா பிடிச்சி விடுங்களேன். அப்ப அந்த ரத்த ஓட்டங்கள் சரியாயிடும். அப்ப அந்த வெரிகோசிஸ் இருக்கிறவங்களும் அந்த காலைல எழுந்திரிச்சோன்னு அப்படி நீ விட்டுட்டு கொஞ்சம் அந்த காலை அப்படி இப்படி பிடிச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நரம்புகள் விரைவில் சீரான நிலைக்கு கொண்டு வந்துடும். அதுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையும் கிடையாது. அதனால் இதை நாம் மனதில் என்றென்றும் பதிய வைத்துக் கொண்டு இந்த அற்புதமானதொரு தருணத்தில் இந்த வெரிகோசிஸினுடைய இரத்த நாளத்தில் ஏற்படக்கூடிய தடிப்புகளை பற்றி அற்புதமாக நாம் விளக்கி பார்த்திருக்கோம். அந்த நரம்புகள் காலில் மட்டும்தான் வருமா சார்? ஆமா, எங்கெங்க இந்த கால் மடிப்பு, இந்த கால் நரம்புகள். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கோம். இங்கெல்லாம் வராது. இங்கெல்லாம் வர்றது கொழுப்பு கட்டி தான் வரும். கொழுப்பு கட்டினா அந்த கொழுப்பு கட்டி, இப்ப நான் சொன்ன அந்த கொழுப்பு கட்டிக்கு பாத்தீங்கன்னா கமலா ஆரஞ்சு நிறைய சாப்பிடுங்க. அது பாத்தீங்கன்னா பல கடையில ஓரமா தூக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த கமலா ஆரஞ்சுல இருக்க விட்டமின் சத்து எதுலையுமே இல்லை. நீங்க போய் கேளுங்க, உங்களை பார்ப்பாங்க. எனக்கு கமலா ஆரஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. ஆனா அவ்வளவு வைட்டமின் இருக்கிறது இப்படி குறிப்பா அதை மட்டும் கேட்கிறாரு, நம்ம சாதாரண ஆரஞ்சு கொடுக்குறாரு அவங்களே நினைப்பாங்க. அப்ப அவ்வளவு பவர் உண்டு அந்த கமலா ஆரஞ்சு. இந்த கட்டிகளை கரைக்கக்கூடிய சக்தியும் அதுக்கு இருக்கு. அப்ப இந்த கட்டிகளுக்கு இந்த நல்லெண்ணெய் ஒத்தரமும் அங்கங்க கட்டிகள் இருந்தா ஒத்தரம் கொடுக்கலாம். ஒத்தரம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிரும். இந்த வெரிகோசிஸ், இந்த கொழுப்பு கட்டிகளினால் நமக்கு கேன்சர் என்ற நோய் வரவே வராது. அதை மனசுல இருந்து தூக்கி போட்டுருங்க. யார் மனசுல நினைப்பு இருக்கவே கூடாது. இது ஒரு நோய் அல்ல. இதை சீர் செய்யக்கூடிய ஒரு இரத்த நாளங்களினுடைய இரத்த ஓட்டத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆனால் இது எப்பவுமே நம்ம குணப்படுத்திட முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு பயிற்சிகளையும் இந்த மாதிரி ஒரு முறையான
ஒரு மருத்துவத்தையும் எடுத்துட்டீங்கன்னாவே அற்புதமா உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளும் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருளாதாரங்களும் கிடைக்கும். வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க ஆரோக்கியமா இருந்தா தாங்க நம்ம உழைக்க முடியும். நமக்கு நோய் இருக்கு நினைச்சிட்டு இருந்தா உழைக்க முடியாது. நோய் இல்லை, எனக்கு ஏதோ ஒரு வேலை செய்யணும். அதுலயும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 50 வயசுக்குள்ள நமக்கு தேவையானதை தேடி வச்சுக்கிட்டாதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் நமக்கு ஓய்வு தானா வந்துருது. அதனாலதான் 60 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறாங்க. நல்லா ஆரோக்கியமா ஹெல்த்தியா இருந்தா கூட ரிட்டையர்மெண்ட் அப்பா அவனுக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய சிந்தனைகள் வேலை செய்ய முடியாது, உடல் ஒத்துழைப்பு கொடுக்காது. அதனால ஆனா அடுத்தவங்க வரவங்களுக்கு வேலை கொடுக்கணும். அதனாலதான் 50 வயசுக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை பேணி காத்து நம்ம உடல் தெளிவான வச்சுட்டோம்னா 90 வயசு 100 வயசு வரலையும் கூட நான் சொன்ன இந்த ஒரு பாட்டியோட ஆச்சரியத்திலே ஆச்சரியமான அந்த பாட்டி அப்படியே இன்னமும் இருக்காங்க. இன்னமும் 95 வயது 100 வயசு அவங்க வெள்ளி விழா கொண்டாடலான்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு ஞாபக சக்தி. எப்படிதான் அவங்களுக்கு ஞாபக சக்தி மனசுக்குள்ள சின்ன வயசுல செஞ்சதெல்லாம் இருக்குங்கிறது சிந்திக்க கூட முடியல. காரணம் அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய தெளிவான சிந்தனைகள், தெளிவான ஒரு நிலைகள் அவங்கள இந்த ஆயுள் முழுவதும் கொண்டு வந்து கொடுக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? முடிந்த அளவுக்கு இல்ல, நம்ம வாழ்க்கையில எந்த நாளுமே தீமையான வஸ்துகளை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணிக்கணும். காலை எழுந்திருக்கும் போது நமக்கு அந்த பழக்கம் இனிமே நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்களேன், தானா மாறிக்குவீங்க. வேணும் நினைச்சாதான் இந்த பொருள் நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு 10 ஏக்கர் வாங்கிட்டா 100 ஏக்கர் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டா தான் வாங்க முடியும். எனக்கு 10 ஏக்கர் நிலம் போதும், 2 ஏக்கர் நிலம் போதும், எனக்கு இருக்கிற வீடு போதும் அப்படின்னு நினைச்சு போதும்னாலே அடுத்த எண்ணமே வராது. பாத்துக்கிட்டீங்களா? அதே போலதான் நோய். நமக்கு போதும், நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், எனக்கு தேவையான உணவு கிடைக்குது, நான் என்றென்றும் ஆரோக்கியமா என் உடலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த நோயும் இல்லை அப்படின்னு மனசுல மதிய வச்சுட்டு இருந்தாலே எந்த நோய் வந்தா கூட தானா ஓடிடுங்க. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படிதான் நம் வாழ்வில் ஒவ்வொருவரும் வாழ்க்கை நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ்வில் என்றென்றும் வளமாகவும் நலமுடனும் வாழ வேண்டும் என்று இந்த அற்புதமான தருணத்தை வாய்ப்பளித்த அனைத்து அன்பு உள்ளங்களும் அனைவருக்கும் இதை பகிர்ந்து அனைவரும் இந்த அற்புதமான செய்திகளை கேட்டு அவங்கள் வாழ்வை நீங்கள் வளமாக்கினீர்கள் என்றால் அதுவும் உங்களுடைய ஒரு அற்புதமான ஒரு செயல், ஒரு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. அதனால் அனைவரும் இதை பகிர்ந்து கொண்டு என்றென்றும் நலமுடன் வளமுடன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று மீண்டும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.